அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் இருக்குது. உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலன் அடைகிறது நல்லது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீன்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ் குரூப்புன்னு இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே லைவ் வந்தால் நிறைய பேர் வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஃபேஸ்புக்கில் லைவில் நிறைய பேர் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ தொடர்ந்து லைவ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும். இப்போது இந்த சேனலை பார்க்கும் போது, இந்த உங்கள் ராசி பலன் பார்க்கும் போது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதே நேரங்களில் வீடியோ பார்க்கும் போது லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். உங்களோட ஆதரவுக்கு நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்று தேதி பார்த்தீங்கன்னா 18/3/2026 விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. தேதி பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதி காலையில் 8:21க்கு முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க அமாவாசை திதி தான் இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் காலையில் 6:05க்கு வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாகவும் சூரிய உதயம் காலையில் 6:14க்கும் சூரியன் மறைவு மாலை 6:19க்கும் நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:30 முதல் 11:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 12:17 1:47 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:45 9:15 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் 10:46 12:17 வரைக்கும் இருக்குது. இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் பார்த்தீங்கன்னா மந்திரம் ஓத, சாந்தி செய்ய, ஏற்றம் நிறுவ, சூளை பிரிக்க, அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் சுப காரியங்களுக்கு ஏற்ற நாளாக கிடையாது. அதே நேரம் புதுநிலவு அமாவாசை திதியில் செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை தவிர வேறு எந்த ஒரு சுப காரியமும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இந்த நாளை பொறுமையாகவும் கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்கட்டும். எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக செய்கிறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு தாமதம், மிதுன ராசிக்கு அச்சம், கடக ராசிக்கு பயம், சிம்ம ராசிக்கு செலவு, கன்னி ராசிக்கு சுகம், துலாம் ராசிக்கு நன்மை, விருச்சிக ராசிக்கு எதிர்ப்பு, தனுசு ராசிக்கு அன்பு, மகர ராசிக்கு லாபம், கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு சுபமாக இருக்கு. நாளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போங்க. புதன்கிழமை அமாவாசை திதி, முன்னோர்களுக்கு பலன் இது பண்ணுறது படைக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு உங்களுக்கு வரவுக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவே இல்லை. செய்யக்கூடிய காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும். காலையிலேயே விரும்பத்தக்க செய்திகள் காலையிலே கிடைக்கிறதுனால மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சில சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை தரும். வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இந்திய நாள் மேஷ ராசிக்கு இன்றைக்கி இருக்குது. உங்களோட கிரகநிலைகள் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல கேது, 11ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 12ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்கிறது. சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்தாலும் உங்களுடைய நாள் உங்களுடையதாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பசங்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வீடு வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனை தரும். வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும் யோகம் ஏற்படும். வேலை செய்கிறவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். உங்கள்கிட்ட தன்னம்பிக்கை நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட இலக்குகளை அடைவதற்கு உங்களோட முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கும் தேவையான உறுதி, தைரியம் எல்லாமே இன்று உங்கள் கிட்ட இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. சரியாக பயன்படுத்திக்கங்க. மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய இருக்குது. குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சில எதிர்காலம் நலன் கருதி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது. உங்கள் கிட்ட இருக்கிற தைரியம், உறுதி எல்லாமே இன்று உங்கள் நாள் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு உகந்ததாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை குறித்த நேரத்துக்கு
முன்னாடியே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற தைரியம், உறுதி, புத்திசாலித்தனம் இன்று நல்ல ஒரு வெளிப்பட்டு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டியும் தொழிலில் ஒரு நல்ல லாபமும் வரவு அதிகமாகும். ஊக்கத்தொகை மாதிரி பணவரவு இருக்குது. அது உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட இனிமையான வார்த்தைகளை பேசுவீங்க. ஒன்றா வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பும் புரிதலும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிறப்பான பலன்கள் உண்டு. எதிர்காலத்துக்கான முடிவுகள் எடுப்பீங்க. சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் பல பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். சிறப்பாக நாளை பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. உங்களுடைய நாள் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பையும் பாசத்தையும் வளர்க்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக தான் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் அதிகமாக தான் இருக்கும். எதிர்பாராத தனவரவு இருக்குது. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. வங்கி இருப்பு கொஞ்சம் பராமரித்து திருப்தி அடைகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு நீண்ட நாள் வர வேண்டிய பணம் வரது ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. முதலீடு செய்கிறதும் பயனுள்ள விதமாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள்கிட்ட நம்பிக்கை நிறைஞ்சு காணப்படும் மாதிரி இருக்குது. அது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். நாளை ஜாலியாக கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி. இன்று உங்கள்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், எதிர்பாராத வாய்ப்புகள், நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்று முக்கியமாக வேலை தேடுறவங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் சரியாக பயன்படுத்திக்கிங்க. வேலைகள்லேயும் சரி, பண விஷயத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய விதத்தில் நாள் இருக்கிறனால இந்த நாள் உங்களுக்கு பல விஷயத்தில் வளர்ச்சிக்கு உரியது தான் இருக்குது. 2ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 11ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், சனி இருக்கிறதும் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செஞ்சு முடிப்பீங்க. வெளியூர் பயணங்களால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை விஷயமாக வெளிவட்டார நட்பு ஏற்படக்கூடிய விதம் இருக்குது. குடும்பத்தில் புத்திர வழியில், பசங்க வழியில் சுப செய்திகள் சேரும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. இன்று உங்கள்கிட்ட தன்னிச்சையாக நம்பிக்கையோடைய செயல்படக்கூடிய விதத்தில் நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு கிடைக்கிற புதிய வாய்ப்புகளை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக தான் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி, வேலைகளில் புதிய வாய்ப்புகள், சில உங்களோட வேலைகளில் உங்களோட திறமையை நிரூபிக்கக்கூடிய நாளாக இருக்குது. நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. திட்டமிட்டு கொண்டு போங்க. சாதகமான பலன்களை தவற விடாதீங்க. உங்களோட வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்குது. அது மூலிமா நல்ல ஒரு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு நேரத்துலேயும் நல்ல ஒரு திறமையாகவும் செஞ்சு முடிப்பீங்க. பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் இருக்குது. வளர்ச்சி பெறக்கூடிய விதத்தில் இருக்குது. உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உண்டான வகையில் பதவி உயர்வோ ஊதிய உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலையும் உங்களோட புதிய யுக்தியை பயன்படுத்தி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக தான் இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட வெளியிடங்களுக்கு ஒன்றா வெளியில் போவீங்க. 2 பேருக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் மனநிறைவாக இருக்கும். 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒருவருக்கொருவர் புரிதலும் நல்ல ஒரு அந்நுண்ணியமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. காதலர்களுக்கு ரொம்பவே உகந்த நாளாக இருக்குது. மனசு விட்டு சில விஷயங்களை பேசுகிறதுக்கும் சந்தோஷமான இனிமையான தருணங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் நாள் உங்களுக்கு பசங்க வழியிலையும் சரி, துணை வழியிலையும் சரி, உறவுகள் வழியிலையும் நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. துணையோட உறவினர்கள் மூலிமா சின்னதாக ஒரு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். திருப்திகரமாகவும் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. உங்களோட வங்கி இருப்பு அதிகரிக்கிறத நீங்களே பார்ப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தியாகவும் மனநிறைவாகவும் இருப்பீங்க. புத்திசாலித்தனமாக முதலீடுகள் செய்கிறனால பயனுள்ள வகையில் லாபங்களும் சம்பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. திடமான ஆரோக்கியத்தை பராமரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகளோடையும் சில மன வருத்தங்களையும் மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்துகிற சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய விதமாக தான் இருக்குது. ஏன்னா இன்று உங்களுக்கு வீட்டு தேவைகள், வீட்டு விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. சில எதிர்பாராத சூழ்நிலைகளோ பிரச்சனைகளோ ஏற்படலாம். வீட்டில் குடும்பத்தில் பெற்றோராக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், பையனாக குழந்தையாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது.
இன்று பண விஷயத்தில் கொஞ்சம் பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ராசியில் குரு இருக்கிறாரு. உங்களோட 3ஆம் இடத்துல கேதுவும், 9ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், ராகும், 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்கிறதும் குடும்பத்தில் வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாகிற மாதிரி இருக்குது. கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வியாபார விஷயமா பிரச்சனைகளை சமாளிக்க கடன்கள் வாங்க நேரிடுற மாதிரி இருக்குது. இன்று எல்லாரையும் அனுசரித்து போகிறது நல்லது. நண்பர்களால் கொஞ்சம் சின்ன சின்ன ஆதாயமும் அவங்களால ஆறுதலும் கிடைக்கும். டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் கூட. மற்றபடி குடும்ப பழைய பிரச்சனைகள்லாம் பெருசாக கிளறாதீங்க. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடை இருக்கிற மாதிரி இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற எல்லா செயல்கள் காரியங்கள்லையும் பொறுமை கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. எல்லா தேவையில்லாத வாக்குவாதங்களும் எழ வாய்ப்புள்ளது அதிகமாக இருக்குது. அதை அடுத்தவங்ககிட்ட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது. கண்டிப்பாக இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நாளில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிக பணிகள் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வேலைகளை செய்யும் போது நீங்களும் மிகவும் பொறுமையாக காக்க வேண்டியது இருக்குது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பொறுமையும் கவனமாகவும் வேலைகளை செஞ்சிங்கன்னா தவறுகள் இல்லாமல் சூழ்நிலைகளை சமாளிக்கலாம். கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம். அவங்களால சில பிரச்சனைகள் எழலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் இன்று குழப்பமான உணர்வுகள் காரணமாக தொலைக்கூட காதலன் காதலி கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. துணையோட நட்போடு பழகுங்க, நட்பாக பேசுங்க, கேஷுவலாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸ் ஆக்காதீங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் இன்று உங்களுக்கு நல்லதாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். அதே நேரங்களில் செலவுகள் அதிகமாகாமல் பார்த்துக்குங்க. செலவுகளை கண்காணிங்க. சேமிக்கலைனாலும் பரவாயில்ல, கடன் வாங்குகிற சூழ்நிலைக்கு போகாதீங்க. இல்லை இருக்கிற கையிருப்பு குறையாமல் பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தியானம் மேற்கொள்வது நல்லது. அமைதியாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இப்போ அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் உங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அவசரப்படாதீங்க. புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க. பொறுமையும் பக்குவமும் இன்று உங்களுக்கு ரொம்பவே அவசியமாக தேவை. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் ரொம்ப சாதகமாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய உங்கள்கிட்ட தைரியமும் உறுதியும் தன்னம்பிக்கையோடையும் நாளை எப்படி கொண்டு போகிறதுன்னு முடிவெடுத்து பொறுமையாக சூழ்நிலைகளை கையாண்டு கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதும், 8ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 9ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்கிறதும், 12ஆம் இடத்துல குருவும் இருக்கார். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கிறதுல இன்று காலதாமதம் ஆகும். மனசுக்குள்ளே தேவையில்லாத பயம் இருக்கும். உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்பவே கவனம் தேவை. வியாபாரத்தில் பண சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்லையும் பண விஷயத்திலேயே பொதுவாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. யார்கிட்டையும் கடன் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. அது கொடுக்கவும் முடியாது, வாங்கவும் முடியாத மாதிரி ஆகிடும். நாள் முழுக்க மந்தமாக தான் இருக்கும். எதையோ மனசில் பரிதவிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகள் ஏதோ சாதகமாக இல்லாத மாதிரி உங்களே நீங்களே குழப்பிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. நாளை கையாளுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கட்டுப்பாடற்ற சூழ்நிலைகள் இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்து உறுதியோட அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா உறுதியாக உங்ககிட்ட தைரியமும் தன்னம்பிக்கையும் தேவை. செய்கிற செயல்களில் உறுதியோடு இருக்க வேண்டியது அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சரியான நேரத்தில் வேலைகளை முடிக்க முடியாது. தாமதங்கள் இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது. பேர்க்கட வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் செய்கிற தவறுகள் உங்களோட வேலைக்கே பாதிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்துலையும் வேலைகளில் திட்டமிட்டு கவனமாக செய்யுங்க. அடுத்தவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட இணைந்து நேரம் செலவழிப்பது ரொம்பவே கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு அவங்கக்கிட்ட பொறுமையாக பேச முடியும்னா உட்காந்து பேசுங்க. முடிஞ்சால் வெளியில் கூப்பிட்டு போங்க. அவங்களுக்கு பிடித்த மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது. அது அவங்கள கொஞ்சம் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க. நாள் கொஞ்சம் உங்களுக்கு அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பாக அமையும்.
பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணத்தை கையாளும் போது அஜாக்கிரதை அதிகமாக இருக்குது. கவனக்குறைவு காரணத்தால் பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செலவுகள் அதிகமாகலாம், விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. பணத்தை செலவையும் கண்காணிங்க, பணத்தையும் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி, முதுகுவலி, உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பதட்டத்தினால இந்த பிரச்சனைகள் இருக்குது. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உங்களோட செயல்களில் நல்ல ஒரு உறுதியோடையும் தன்னம்பிக்கையோடையும் நாளை கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகமாகவும் நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் கொண்டு போகிற புத்திசாலித்தனமும் உறுதியும் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சின்னதாக பேக்கில் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தப்போ அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. எண்ணங்கள் மட்டும் நெகட்டிவாக இருக்கும். அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு நாளை உங்களோட ஆக்சுவல் ரியாலிட்டி நீங்கள் என்னவோ அதுவாக இருங்க. உங்களோட சாதனைகள், அதாவது செய்யக்கூடிய செயல்கள், காரியங்கள் எல்லாமே பலனளிக்கிற விதமாக தான் நாள் இருக்குது. உங்களோட ராசியில் கேதுவும், உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், ராகுவும், உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி இருக்கிறதும், 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை இருக்கும். சுபகாரிய முயற்சிகள் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். நண்பர்கள் சந்திப்பு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். இது வரைக்கும் வராத பழைய கடன்கள், பாக்கிகள் வசூலாகி மகிழ்ச்சி அளிக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. சிறப்பான நாளாக தான் இருக்குது. வெற்றிகரமான பலன்கள் காணப்படும். உங்களோட பணிகளை ஈஸியாக செய்ய முடியும். உங்ககிட்ட நல்ல ஒரு கவனமும் உறுதியும் நல்லாவே இருக்குது. வளர்ச்சி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு எதிர்காலத்துக்கு உண்டான நாளாக இந்த நாள் இருக்குது. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. புதிய வேலை வாய்ப்போ பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் எது வந்தாலும் தட்டி கழிக்காமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. நீங்கள் தன்னிச்சையாகவும் திறமையாகவும் செயல்படுவீங்க. அது உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்களில் உங்களுக்கு பாராட்டும் பேரும் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்ரைசல் அந்த மாதிரி விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நீங்கள் தொணக்கூட மகிழ்ச்சியோட ரொமான்டிக்கான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் புரிதல் நல்லா இருக்கும். நல்ல ஒரு மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாளை கொண்டு போவீங்க. பாதிப்புகள் எதுவும் இல்லை. 2 பேரும் பல முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. எதிர்காலம் குறித்து, பசங்க நலன் குறித்தும் பேசுவீங்க. இது உங்களோட குடும்ப வளர்ச்சிக்கு இன்றைய நாள் ஜாலியாக இருக்கும். அதே நேரம் இனிமையான தருணங்களை அனுபவிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சிறப்பான நாளை கொண்டு போங்க. சந்தோஷமாக அனுபவிக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்கும். வங்கியில் சேமிப்பு அதிகரிக்கிறது உங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. வரவு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைவான மனசோட நல்ல ஒரு முதலீடு செய்கிறதுக்கும், ஏழை எளிகளுக்கு உதவி செய்கிறதும், ஆன்மீக காரியங்களுக்கும் பணத்தை செலவு செய்கிறதும் உங்களுக்கு மனசுக்கு நிறைவு தர மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்ககிட்ட இருக்கிற மன வலிமை, திடம், ஆரோக்கியம் எல்லாமே நல்லாவே இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் சிம்ம ராசிக்காரங்க மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஜாலியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னி ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்போடையும் எழுந்த போது ஏதோ ஒரு சுபகாரிய விஷயங்களோ நல்ல ஒரு எதிர்பாராத நன்மையான விஷயங்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள்கிட்ட இன்று நல்ல சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கையும் நிறையவே இருக்குது. எல்லா விஷயத்தையும் உறுதியோடு இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் அனுகூலமான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. எதிர்காலத்துக்கு திட்டங்களை தீட்டுறதுக்கும் உங்களோட புத்திசாலித்தனமும் திறமையும் இன்று நல்லாவே பளிச்சிடக்கூடிய விதத்தில் உங்கள் செயல்பாடு இருக்குது. உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறதும், 7ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி, 10ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல கேது. சுகவாசியான வாழ்க்கை, பொருளாதார நிலையும் அமோகமாக இருக்கும். குடும்பத்தில் பசங்க மகிழ்ச்சியோடையும் பாசத்தோடையும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனஸ்தாபங்கள் மறைஞ்சு சந்தோஷம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். வருமானம் அதிகரிக்க வாய்ப்புண்டு. சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலம் கட்டும். இன்றைய நாள் உங்களோட
எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள், நீண்ட நாள் ஆசைகளை, விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது. உங்களோட வளர்ச்சியை மேம்படுத்துகிற வகையில் சாதகமான பலன்கள் காணப்படும். உங்களோட வேலைகளையும் கஷ்டமான செயல்களையும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவாக இருக்குது. சாதகமான பலன்கள் உண்டு. சரியாக இந்த நாளை பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது. காலையிலே இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போகிறது எல்லா விதத்துலேயும் நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளை நேர்மையோடையும் சிறப்பாகவும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட திறமை மேம்படும். உங்களோட புத்திசாலித்தனமும் உங்களோட செயல்திறனும் பாராட்டுக்குரியதாக இருக்கும். உங்களோட புதிய யுக்திகளை வச்சு வேலைகளில் சிறப்பான பலனையும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்போ இல்லைன்னா புதிய பதவிக்கான உயர்வோ காத்திருக்கு. எந்த பணமும் சரி ஊக்கத்தொகை வகையில் வரவுகள் நல்லா இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நாள். அவங்களோட இந்த அணுகுமுறை காரணமாக நல்லிணக்கம் நல்லா இருக்குது. புரிதல் நல்லா இருக்குது. ஜாலியாக டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலோட நாளை கொண்டு போகிறதுனால எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முடிவுகள் எடுப்பீங்க. சிறப்பான சந்தோஷங்களான தருணங்களை அனுபவிப்பீங்க. வாழ்த்துக்கள். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று வரவு நல்லாவே இருக்குது. பூர்வீக சொத்து மூலிமா இன்று பண வரவு காணப்படுது. கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அது எமர்ஜென்சி இல்லைன்னா தேவைக்காக வாங்குவீங்க. அதை அடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கையில் உள்ள பணத்தை கொண்டு அதிக பணம் சம்பாதிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஊக்கத்தொகை மாதிரி வரவு இருக்கனால சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவில்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்கள் மனசில் நம்பிக்கை, உறவு, தைரியம் எல்லாமே இருக்கிறனால நாள் முழுக்க எல்லா விதத்துலேயும் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிறப்பான நாளாக இருக்குது. பயன்படுத்திக்கங்க. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி. இந்த பலனை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இன்று உங்களுக்கு சில இடையூறுகளும் தடைகளும் தாமதங்களும் நிறைய இருக்குது. செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கும். பொறுப்புகளால் செலவுகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்குண்டான சுய ஜாதகம் பார்க்கறதுக்கு சிலருக்கு வாய்ப்பாக அமையும். இன்றைய நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு இந்த பலனை முழுசாக கேட்குறது நல்லது. கிரக நிலைகளை பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், ராகு இருக்காங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன், சூரியன், சனி இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருக்கார். 11ஆம் இடத்துல கேது இருக்கார். பசங்க மூலிமா வீண் செலவுகள் செய்ய ஏற்படும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட சில மனக்கசப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வேலையில் ஏற்படுற பணி சுமையை கூட வேலை செய்கிறவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு செய்கிறது நல்லது. அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. நண்பர்களோட ஆதரவு ஒரு சிலருக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு நாளை பயன்படுத்திக்கங்க. தேவையில்லாத சில விஷயங்கள் பணவரவு இருந்தாலும் அதை கடன் அடைங்க. மற்றபடி செலவு பண்ணிவிட்டு இன்னும் கடன் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. உங்களோட இலக்குகளை முடிக்கிறதுல சில கடினமான சூழ்நிலைகள் காணப்படுறோம். மனசு அமைதியாக வச்சுக்க கவனமோடு செயல்படுங்க. பொறுமையாக இருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக நாளாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றங்கள் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நிலுவையில் உள்ள வேலைகள் அதிகமாக இருக்குது. அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகளை ஒழுங்குமுறைப்படுத்தி திட்டமிட்டு முக்கியமான வேலைகளை முதல்ல முடிக்கிறது நல்லது. இல்லைன்னா வேலையில் பிரச்சனைகள் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களே முதுகில் குத்துற மாதிரி இருக்கும். அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு அவங்கள அனுசரித்து போய் வேலைகளை சிறப்பாக முடிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் ஏற்படுற சஞ்சலமான எண்ணங்களை துணைக்கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு மூலிமா நல்லிணக்கம் குறையிற மாதிரி இருக்குது. நல்லுறவை பராமரிக்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க. நட்பான உணர்வோட எல்லா விஷயத்தையும் கருத்துக்களையும் சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கோபத்தோடையும் எரிச்சலோடையும் திணிக்காதீங்க. அவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்யுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு அவங்க கூட நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இருக்கிறது. எதிர்பார்த்த மாதிரி வரவு இல்லை. ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. வரவு கம்மியாக இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் கட்டுப்படுத்தலைன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் தோல் சம்பந்தமான அலர்ஜிகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஓய்வெடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை ரிலாக்ஸாக கொண்டு போகிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலங்களோடையும் சில மன வருத்தங்களோடையும் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி பலன்கள் இல்லைன்னு வருத்தங்கள் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயமும் சரி உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் இருந்ததுன்னா நாளை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலையும் இருக்குது. உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. இது ஆதாயம் தர விதமாக இருக்கும். உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், ராகு இருக்காங்க. 5ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், சனி, 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது இருக்காங்க. உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு அரசு மூலிமா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுல தாமதமாகுது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களோட எதிர்பார்க்காத சில விஷயங்கள் உங்கள் மனசை பாதிக்கிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. யாருக்கிட்டேயும் கோவப்படாதீங்க. வார்த்தைகளில் நிதானம் ரொம்பவே தேவை. இன்று விருப்பமான பலன்கள்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். போகிற நாள் போகட்டும். எது எப்படி போகுதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நாளை கொண்டு போங்க. உங்களோட புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. புதிய திறமைகளை கற்றுக்குங்க. ஏதாவது புதுசாக செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு நம்பிக்கைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயமும் தவறாக போகாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. கூட இருக்கிறவங்களையும் சரி நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்காங்களான்னு பார்த்துக்குங்க. இல்லைன்னா விட்டு ஒதுங்கிறது நல்லது. பிரச்சனைகளை எதுவும் பார்க்காம ஏற்படுத்தாமல் நாளை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகள் சலிப்பை தட்டுற மாதிரி இருக்கும். செய்கிற வேலைகள் சோர்வை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது உங்களுக்கு வருத்தத்தையும் டென்ஷனையும் ஏற்படுத்தும். வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக வேலைகளை செய்ய வேண்டிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட ஈகோ இருக்குது. அதை வெளிப்படுத்தி தேவையில்லாத உறவை நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்சால் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. அவங்களோட கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்களோட விருப்பத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பிடித்த காரியங்களை செஞ்சிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துருங்க. காதலர்கள் இன்று சந்திக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட பணம் இருக்குது. ஆனால் கவனக்குறைவு காரணமாக பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனம் தேவை. சில சூழ்நிலைகள் சில விஷயங்கள் உங்களோட பணத்தை அஜாக்கிரதை காரணமாக இழக்கிறதுக்கோ வீண் விரயம் பண்ணுறதுக்கோ வாய்ப்பாக இருக்குது. பசங்களாலேயும் சரி வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது. எரிச்சல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது. பொறுமையும் நிதானமும் தேவை. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. இன்றைய நாளில் உங்களுக்கு சாதகமான பலனை அடைய உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வகையில் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரனும் புதனும் செவ்வாயும் ராகுவும் இருக்காங்க. 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது. இது எப்படி இருக்குன்னா எல்லா விஷயத்துலேயும் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது. உங்களோட முன்னேற்றங்கள் நல்லாயிருக்கும். வளர்ச்சிக்குரிய விதத்தில் நாள் நல்லா இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவு இருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உறுதியும் தைரியமும் இருக்கிறதுனால நாளை உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் சாதகமாக கொண்டு போக முயற்சிகள் இருக்குது. நீங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் வெற்றி தரும். வேலை விஷயமாக வெளியூர் பயணம் நேரிடும். வீட்டில் பெண்கள் பெருப்போடு நடந்துக்குவாங்க. உறவினர்கள் மூலிமா அனுகூலம் கிடைக்கும். புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும். அதே நேரங்களில் சந்தோஷத்துக்கும் குறை இருக்காது. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடுற மாதிரி இருக்குது. இன்று உங்களிடம் மகிழ்ச்சியான எண்ணங்களும் செயல்களும் காணப்படும். தியானம் மேற்கொள்ளுங்க. கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிட்டு ரிலாக்ஸாக நாளை கொண்டு போங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. சாதகமான வகையில் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் புதிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருந்தவங்க உங்களோட மெயிலெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஆப்ஷன் கிடைக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட வேலைகள் புதுசாக தேடிட்டு இருக்கவங்களுக்கும் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்கள் செய்கிற வேலைகளில் அங்கீகாரமும் வளர்ச்சியும் ஏற்படுற விதமாக தான் இருக்குது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நாளை உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்வீங்க. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக வேலைகளை செஞ்சு பேரும் பாராட்டும் எடுத்துக்கிட்டு நாளை உங்களுக்கு உண்டானதாக கொண்டு போவீங்க.
கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். இனம் புரியாத சந்தோஷங்கள் இருக்குது. நீண்ட நாளாக இருந்த மன வருத்தங்கள்லாம் நீங்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உற்சாகமாக நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. பல முடிவுகள் எடுக்கிறதுக்கும் பல விஷயங்களை பேசி தீர்க்கிறதுக்கும் உகந்த நாளாக இருக்குது. உங்கள்கிட்ட பணமும் இருக்குது. காதலர்களுக்கும் இது உகந்த நாளாக இருக்குது. ரொமான்டிக்கான நாளாக இந்த நாளை சிறப்பாக பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ஸ்டேபிளாக தான் இருக்குது. உங்களோட நிதியை வளமாக்க இன்று நீங்கள் சேமிக்கிற திட்டங்களில் முதலீடு செய்வீங்க. ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. ட்ரேடிங் மூலிமா ஆதாயம் தர விதமாக லாபங்கள் இருக்குது. சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சின்ன லாபம் பெறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நாளில் அதிக ஆசைப்படாதீங்க. இருக்கிறது சின்ன லாபம் கிடைச்சாலும் போதுன்னு கொண்டு போங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உங்கள்கிட்ட இருக்கிற மனதைரியம் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் உற்சாகமாக மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொண்டாடுறது நல்லது. இப்போ அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி. உங்கள் பலனை கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் ராசியோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். மகர ராசிக்காரங்களுக்கு இன்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். பொறுமையும் நிதானமும் இருந்தால் நாள் உங்களுக்கு சுமூகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைய நாளில் சில கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பேச்சில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இன்று யார்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு தவறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பிரச்சனைகளை சுமூகமாக சமாளிக்க பொறுமையும் நிதானமும் எல்லாமே அவசியம் தேவை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல வாக்குவாதம் விவாதம் ஏற்படுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒதுங்கி போய்டுறது நல்லது. இல்லைனா பழி மொத்தமும் உங்கள் மேலே விழுற மாதிரி இருக்கும். உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் புதன் செவ்வாய் ராகு இருக்கிறதும், 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி, 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல கேது. பசங்களால் மன உளைச்சல் தாராளமாக ஏற்படும். அதனால் பார்த்து சூழ்நிலைகளை சமாளிங்க. குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற உங்களுக்கு வேலையில் பணி சுமை அதிகமாக இருக்கும். உறவினர்கள் மூலிமா சின்னதாக உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பிரச்சனைகளை தீர்க்க அதை முயற்சி செய்கிறதும் அதை பயன்படுத்திக்கிறதும் நல்லது. பெரிய மனிதர்களோட நட்பு தொழிலில் வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். யார்கிட்டையும் இன்றைக்கி பேசும்போது நிதானமாக பார்த்து பேசினீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. இன்று நாளில் அதிகமான விருப்பமான பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாளை போகிற போக்கில் கொண்டு போங்க. உங்களோட இலக்குகள் அடைய நீங்கள் போராடி வேண்டி இருக்கிறதா இருக்குது. நீங்கள் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. நாள் உங்களுக்கு பலன் தர விதமாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுங்க. நாளை போகிற போக்கில் கொண்டு போங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது. கவலைகள் ஏற்படும். வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். வேலை நிலுவையில் நிற்காமல் பார்த்துக்குங்க. வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட காரணங்கள் நிறைய இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையாக பேசி பழகுனீங்கன்னா நல்லது. புரிதலை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க. உங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுங்கள். அவங்களோட கருத்துக்களை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. அது உறவில் அனுசரணையை ஏற்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்த்துருங்க. பழைய பிரச்சனைகள்லாம் பேசாதீங்க. அதே நேரங்களில் வார்த்தைகளில் ரொம்பவே நிதானம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை. செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பொறுப்புகள் இருக்கும். பசங்களாலேயும் சரி வீண் செலவுகள் இருக்குது. வீடு புனரமைப்போ இல்லைனா வீட்டு செலவுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களோட ஆரோக்கியத்திலையும் சில சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. கவனம். நாளை அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள் தான். நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா இந்த நாளை எப்படி கொண்டு போகிறதுன்றது உங்களுக்கு நல்ல ஒரு வைபாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட கிரகநிலைகளை பார்க்கும்போது குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் சில விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். உங்களோட இல்லத்தில் மகிழ்ச்சி தர சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ராசியிலேயே சந்திரன் புதன் செவ்வாய் ராகு இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் சனி இருக்காங்க. 5ஆம் இடத்துல குருவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுல ஆர்வம் அதிகமாகும். வாங்குங்க. ஆனால் செலவுகளை கண்காணித்து
பண பரிவர்த்தனைலாம் சரியாக பார்த்துக்கிறது நல்லது. சுப காரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலனை தரும். தொழில் விஷயமா வியாபார ரீதியாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வர மாதிரி இருக்கும். அதே நேரங்களில் வேலையிலையும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு கவலை அளிக்கிற வகையில் சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். உங்களோட கட்டுப்பாட்டை பராமரித்து உங்களை நீங்களே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு சமநிலையோட நாளை கொண்டு போகிறது நல்லது. குடும்பத்தோட வெளியிலங்களுக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியும் ஒரு மன நிம்மதியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குமான மனநிலையோட வேலைகளை செய்வீங்க. முடிஞ்ச அளவுக்கு புத்திசாலித்தனமாக சூழ்நிலைக்கு ஏற்ப சமயோஜித புத்தியெல்லாம் பயன்படுத்தி செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. வேலைகளில் தவறுகள் ஏற்படாமல் பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் செய்கிற தவறுகளுக்கு அடுத்தவங்க செய்கிற தவறுகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்கிற மாதிரி இருக்கும். கவனக்குறைவு காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது. யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்ககிட்ட பதட்டமான மனநிலை கொஞ்சம் இருக்குது. அதை உங்கள் துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இது உறவில் முரண்பாடு ஏற்படுற மாதிரி இருக்குது. உறவில் நல்லிணக்கம் ஏற்படுத்த நீங்கள் இந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும். சில சூழ்நிலைகளை பொறுமையாக கையாளுங்க. துணைக்கு பிடிச்ச விஷயங்களோ இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாளை கொண்டு போங்க. எல்லா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் நாள் போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதிய அளவு இல்லை. அது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது. சேமிக்கிற வாய்ப்பு குறைவு. வரவு கம்மியாக இருக்குது. செலவுகள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க முயற்சி செய்யுங்க. இல்லைனா கடன் வாங்குற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கும் போது கவனம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் இல்லை. தலைவலி உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை செய்கிறது, தியானம் செய்கிறது, மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது. அமைதி தேவை. அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு பலன் தரலைனாலும் வரவுகள் இருக்கும். செலவுகள் அதிகமாக இருக்குது. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு பலனை கேளுங்க. உங்களுக்கு சில நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள்கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது. மனசில் இனம் புரியாத கவலை இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட ராசியில் சூரியன், சுக்கிரன், சனி இருக்கார். 4ஆம் இடத்துல குருவும், 6ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், ராகு இருக்கிறது. உங்களுக்கு எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பெரியவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வேலையில் புதிய நபர் அறிமுகம் ஏற்படுற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்டேயும் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் தடைகள் இருக்கும். இன்று உங்களுக்கு மந்தமான மனநிலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட செயல்களில் காரியங்களில் விழிப்புணர்வு அவசியம் தேவை. இன்று நன்மை காணணுன்னா எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. அடுத்தவங்களோட பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்று உங்களோட பணம் இல்லாத சூழ்நிலைகள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பணப்பற்றாக்குறை இருக்குது. கவனமாக பணத்தை கையாளுங்க. பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கையாளும் போது சவால்கள், தடைகள், தாமதங்கள் நிறைய இருக்குது. சில சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். செய்கிற வேலைகளில் ரொம்பவே நிதானம் தேவை. நீங்கள் இன்று செய்கிற தவறுகள் அது வாழ்க்கைக்கு பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். மேலதிகாரிகள்கிட்டலாம் வாக்குவாதம் பண்ணாதீங்க. உங்களோட ப்ரெஷர் எல்லாம் வேலையில் காமிக்காமல் வேலைகளை கவனமாக திட்டமிட்டு பிரச்சனை இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் மனசில் இருக்கிற குழப்பம், பாதுகாப்பு இல்லாத உணர்வு, துணைக்கிட்ட தவறான புரிதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழ வாய்ப்புள்ளது. அதெல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு துணைக்கிட்ட பேசி பழகுங்க. இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். அவங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க. சூழ்நிலைகளை அமைதியாக கையாளுங்க. இல்லை ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பற்றாக்குறை இருக்குது. அதுக்கு செலவுகள் காரணமாக இருக்கும். ஒருவேளை மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். எதிர்பாராத பண இழப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மென்டலாக
ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தையும் பாதிக்கிற மாதிரி இருக்குது. பண விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. பணத்தை ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, தலைவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, ஓய்வெடுங்க, மனசை அமைதியாக வச்சுக்க, ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா எங்களுக்கு நீங்கள் செய்கிற அது உதவியாக இருக்கும். வீடியோ கேட்கும் போது ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். இன்று ராசியை கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தருக்கு உங்களோட சுயஜாதகம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதை யார் சரியாக பயன்படுத்திக்கிறீங்களோ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது. இந்த வீடியோவை பார்க்கும்போது லைக்குன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. நாளை சிறப்பாக கொண்டு போங்க. எல்லா விஷயத்தையும் மகிழ்ச்சியாக செய்யுங்க. உறுதியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நாள் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பயனுள்ளதாக அமையும். நாளை பொறுத்தளவுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த ராகு கேதுக்குள்ள கிரகங்கள் இருக்கிறது சில இடையூறுகள் தடைகளும் இருக்கும். கவலைப்படாதீங்க.